அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم إلى آخر آية قال النبي صلى الله عليه وسلم قال شهر الله المحرم أو كما قال صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء كتب المرسلين تاج الأمة شفيع المذنبين شفيع اليوم القيامة الله يا هادي بسم الله توكلت على الله لا حول ولا قوة إلا بالله العليم. அகிலத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அத்தனை பேர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகட்டுமாக. இந்த ஜும்மாவினுடைய மகத்துவத்தையும் மேன்மையையும் சிறப்பையும் அறிந்து புரிந்து தெரிந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த ஜும்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் ரஹ்மத்துக்கள் பரக்கத்துக்கள் அத்தனைகளையும் அல்லாஹு தாலா குறைவில்லாமல் நிறைவாக கிடைக்க செய்வானாக. இந்த ஜும்மாவின் பரக்கத்தால் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா ஈருலகத்திலும் அவனுடைய அருளுக்கு அன்புக்கு சொந்தக்காரர்களாகவும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாழும் காலகட்டத்தில் நோய் நொடிகள் கஷ்டங்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் இவைகளிலிருந்து நீக்கி நிம்மதியாக சுபிச்சமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் அதற்கு தகுந்த வழிகளையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அமைத்து தருவானாக. அன்பிற்கு உரித்தானவர்களே, நாம் ஹிஜ்ரி 1448 இஸ்லாமிய புத்தாண்டினுடைய துவக்கத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதம் இருக்கிறதே ஒரு சிறப்பான உயர்வான உன்னதமான மாதமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது அந்த இஸ்லாமிய புத்தாண்டு என்பது பிறந்திருக்கிறதா பிறக்கலையா என்று கூட சிலர்களுக்கு தெரியாது. காரணம் என்ன என்று சொன்னால், மற்ற மதங்களைப் போல அந்த இஸ்லாமிய புத்தாண்டிலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்பது இந்த மார்க்கத்தில் இருக்காது. எந்த நாட்களாக இருந்தாலும் திருநாளாக இருந்தாலும் பெருநாளாக இருந்தாலும் மறுநாளாக இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த விதமான கொண்டாட்டத்துக்கு அனுமதி கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த இஸ்லாமிய புத்தாண்டு என்பது சிலர்களுக்கு கூட தெரியாமல் கூட இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய புத்தாண்டை நாம் அடைந்திருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் எப்படி என்று சொன்னால், அல்லாஹு தஆலா ஹிஜ்ரி 1447 வாழ்ந்த எத்தனையோ நம்முடைய தோழர்கள் தோழிகள் இறைவனிடத்தில் சென்றிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா 1448 ஹயாத்தை கொடுத்து அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு வாழ வைத்திருக்கிறானே, இதற்கு சுக்ரியா நஃபில் நாம் 2 ரக்காத் தொழுக வேண்டும். எப்படி என்று நாம் பார்க்கின்ற பொழுது சிலர்களை எடுத்துக்கொண்டால் பிறந்த நாள் என்று சொல்லுவார்கள். பிறந்த நாள் என்று சொல்லி போட்டு எவ்வளவோ விவாதமெல்லாம் மார்க்க ரீதியாக பண்ணுவார்கள். அவர்களை பார்த்தால் கேக்கு வெட்டுவார்கள். காரணத்தை வேறு ஒரு காரணத்தை இல்லாத காரணத்தை சப்ப காரணத்தை சொல்லுவார்கள்.
ஆனால் நாம் சொல்ல வேண்டும், நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தால் அந்த பெற்ற தாய் தந்தைக்கு கடமை 2 ரக்காயத்து தொழுவுங்கள். அந்த குழந்தைக்கு நீங்கள் பிறந்த நாள் என்று கொண்டாடுகிறீர்கள். நீங்கள் எதை செய்தாலும் கூட இந்த தொழுகைக்கு ஈடாகாது. அப்ப அந்த தாய் தந்தைக்கு கட்டாய கடமை. அந்த குழந்தை பிறந்த நாளாக இருக்கின்ற பொழுது சிறு குழந்தையாக இருந்தால், தொழ முடியாத அந்த குழந்தையாக இருந்தால், தாயோ தந்தையோ நீங்கள் 2 ரக்காய் தொழுது அந்த குழந்தை கொடுத்த இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அப்ப அதே போல அல்லாஹு தஆலா 1447 இருந்து அல்லாஹு தஆலா உயிரை கொடுத்து ஹயாத்தை கொடுத்து 48 நாம் ஹயாத்தாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஹயாத்தை கொடுத்திருக்கிறானே. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்கின்ற பொழுது என்ன செய்கிறான்? சுக்ரியா, நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் என்ற வார்த்தைகளை அள்ளி வீசக்கூடிய மனிதன். உயிர் என்பது யாராலும் கொடுக்க முடியாது. உலகத்தில் சொல்லுவார்கள், உனக்காக உயிரை கொடுப்பேன் என்று. அது நாவினால் சொல்லக்கூடிய வார்த்தை தானே தவிர உண்மையில் உயிரை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட உயிரை வாழ்நாளை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறானே, அதற்கு ஆரம்பமாக இந்த வருஷத்தை பெற்றிருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் சுக்ரியா நஃபில் ஆரம்பமாக 2 ரக்காயத்து கொடுத்து 2 ரக்காயத் தொழுகின்ற பொழுது எல்லாம் அல்லாஹு தஆலா யார் நன்றி செலுத்துகிறார்களோ லஅஸீதன்னக்கும், அவர்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன். லயின் கஃபர்தும், எனக்கு மாறு செய்வார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த நியமத்தை குறைத்து விடுவான். அப்ப நம்ம பார்க்குகின்ற பொழுது இன்றோ நாளையோ நேரம் கிடைக்குகின்ற பொழுது நாம் வாய்ப்பை தட்டி விடாமல் ஆரம்பமாக இந்த வருஷத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் 2 ரக்காயத்தை தொழுது கொள்ள வேண்டும். அப்படி நான் பார்க்குகின்ற பொழுது இந்த மாதம் இருக்குகிறது, இந்த மாதம் முஹர்ரம் மாதமாக இருக்கிறது. முஹர்ரம் என்று சொன்னால் என்ன? கண்ணியமானது. அதாவது மக்காவை மதீனாவை சொல்லுவார்கள். நீங்கள் பாருங்கள், ஹரமைனி ஷரீஃபைனி. ஹரமைன் சொன்னால் என்ன? கண்ணியமானது. ஹரம் முஹர்ரம் எல்லாம் ஒரே வார்த்தைகள், அதாவது இலக்கண சொல்லில் இருந்து வந்ததுதான். ஒருமை இருமை பன்மை. அப்போ ஹரமைனி ஷரீஃபைனி என்று சொல்லுவார்கள் மக்காவையும் மதீனாவையும். 2ம் கண்ணியம் பொருந்தியது. அதே போல 12 மாதங்கள் இருந்தாலும் இந்த மாதத்திற்கு முஹர்ரம். முஹர்ரம் என்று சொன்னால் என்னங்க? கண்ணியமானது. இது என்றைக்கு உள்ளது? 1400 ஆண்டுகளுக்கு முன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே இந்த மாதத்தை சிறப்பான மாதமாக, உயர்வான மாதமாக மக்கள் கருதி வந்தார்கள். ஆகையினால் இந்த மாதத்திற்கு முஹர்ரம் என்று சிறப்பான கண்ணியமான மாதம் என்று என்ன செய்யப்பட்டு இந்த மாதத்திற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதெல்லாம இந்த மாதத்தினுடைய மேன்மையை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி காட்டுவார்கள், கால ஷஹுருல்லாஹில் முஹர்ரம். இந்த மாதம் யாருடைய மாதம்? அல்லாஹ்வுடைய மாதம். ஷஹுருல்லா, இந்த முஹர்ரம் மாதம் என்னங்க? அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ, மேன்மைப்படுத்துகிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்வே கண்ணியப்படுத்தியதாக ஆகும். அதனால் தான் சுருக்கமாக ஷஹுருல்லா, இது அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கிறது. மட்டுமல்ல, இந்த மாதம் ஏன் மேன்மையானது, ஏன் சிறப்பானது, ஏன் உயர்வு பெற்றது என்று சொன்னால், அந்த மாதத்தில் எந்த மாதத்தை சிறந்த மாதம் என்று சொல்கிறோமோ அதிலே சில குறிப்பிட்ட சில செய்திகள், வரலாறுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த மாதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது சிறப்பான மாதமாக அமைவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், ஆசூரா என்ற ஒரு தினம் இந்த மாதத்திலே இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கிறது. அந்த ஆசூரா தினத்தை சாதாரண தினமாக நாம் நினைத்து விடக்கூடாது. காரணம் என்னன்னு சொன்னால், அதனுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் படித்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். ஆகையினால் நாம் அதனுடைய வரலாறுகளுடைய உள் விஷயங்களை எல்லாம் சொல்ல தேவையில்லை. லேசாக கோடிட்டு அதை அதாவது புதுப்பிப்பதற்காக நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், தெரியாதவர்களுக்குத்தான் விளக்கமாக சொல்ல வேண்டும். நாம் தெரிந்தவர்கள் அதை புதுப்பிக்கின்ற பொழுது அதை அமல் செய்வதற்கு இலகுவாக இருக்கும் என்ற விஷயத்திலே ஒரு சில செய்திகளை ஞாபகத்திற்கு கொண்டு வருகிறேன். இந்த மாதத்திலே பார்க்கின்ற பொழுது பெரும் பெரும் வரலாற்று சம்பவங்கள், நிகழ்வுகள் எல்லாம் நடந்த மாதம் இந்த ஆசூரா அந்த தினத்தில் நடந்திருக்கிறது.
எப்படி என்று சொன்னால் ஆதம் ஹவ்வா அலைஹி வஸலாத்து வஸலாம் 2 பேர்களுக்கும் ஆசை. என்ன ஆசை? சொர்க்கத்திலேயே வாழணும் அப்படிங்கிறது ஆசை. எல்லோருக்குமே அதானங்க ஆசை. உலகத்தில் வாழுகின்ற பொழுது யாருக்காவது அதாவது அசௌகரியமா வாழணும் யாருக்காவது ஆசை இருக்காது. சௌகரியமா இன்னும் எந்த அளவுக்கு சௌகரியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு சௌகரியமாக வாழ வேண்டும் என்றுதான் எல்லா மக்களுக்கும் ஆசை. அப்ப அதே போல ஆதம் நபிக்கு ஹவ்வா நபிக்கு 2 பேருக்கு ஆசை. என்ன ஆசை? நம்ம இந்த சொர்க்கத்திலே நிலையாக இருக்கணும். எப்படிங்க? சொர்க்கத்திலே நம்ம நிரந்தரமா இருக்கணும்னு ஆசை. ஆனா சில சைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக அவர்கள் சில காரியத்தை இணங்குவதின் காரணமாக சில என்ன செய்தியை செய்ததின் காரணமாக உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். எப்படிங்க? ஆதம் ஹவ்வா 2 பேர்களும் உலகத்திற்கு அனுப்பப்பட்டாங்க. அனுப்பப்பட்டு பல தடவை பல ஆண்டுகளாக அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ், சைத்தானுடைய சொல்லுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம். சின்ன எங்களுடைய வாழ்க்கையில சில சருகுதல் ஏற்பட்டு விட்டது. தவறு கூட சொல்ல முடியாது, சருகுதல் ஏற்பட்டு விட்டது இறைவா. அந்த சருகுதல் ஏற்பட்டதற்கு எங்களுக்கு விளைவாக இந்த உலகத்திலே சூடத்திலே சந்தோஷமாக வாழ்ந்த எங்களை இந்த உலகத்திற்கு நீ அனுப்பிவிட்டாய். அந்த சருகுதலை மன்னித்திடுவாயாக, சருகுதலை மன்னித்திடுவாயாக என்று பல ஆண்டுகளாக ஆதம் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டார்கள், கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கடைசியில் இப்படி கேட்டார்கள், இறைவா, அல்லாஹ் தஆலாவை சொல்லி காட்டுகிறான், கால ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தௌஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். ரப்பனா, எங்கள் இறைவா, என் இறைவான்னு சொல்ல, எனக்கு இறைவன் தான், ஹவ்வாவுக்கும் இறைவன் தான், இனி வரக்கூடிய எங்களுடைய பிச்சளங்கள் அத்தனை பேர்களுக்கு இறைவன் தான். எங்கள் இறைவா, லலம்னா நான் அநியாயம் செஞ்சுட்டேன். அப்ப பொதுவா அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்கின்ற பொழுது அவங்க என்ன அநியாயம் செஞ்சு, ஏதாவது கொலை செஞ்சுட்டாங்களா, இல்ல ஜினா இது போன்ற ஏதாவது காரியத்தை செஞ்சாங்களா? கிடையாது. சின்ன சருகுதல் தான். எப்படிங்க? அந்த மரத்தின் பக்கம் நெருங்க கூட நெருங்கினாங்க. அதுக்கு எப்படி கேட்கிறாங்க அல்லாஹ்ட்ட பாருங்க, இறைவா, லலம் நான் அநியாயம் செய்து விட்டேன். நாம யாராவது சின்ன காரியத்தை செஞ்சிருக்கிறது, என்னப்பா இப்படிப்பட்ட காரியத்தை, என்னங்க காரியத்தை, பெரிய காரியத்தை செஞ்சுட்டு அப்படின்பா. ஆனா ஆதம் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் சரணடைஞ்சிட்டாங்க. இறைவா, அநியாயத்தை செஞ்சிட்டேன், இதை மன்னிப்பதற்கு தகுதியான நீதான். வ இல்லம் தௌஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். இறைவா, நீ பார்த்து என்னை மன்னிக்காவிட்டால் யார் மன்னிப்பா? அப்படி நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால் லனகூனன்ன மினல் ஹாசிரீன், கை சேதப்படக்கூடிய கூட்டத்தார்களில் நான் ஆகிவிடுவேன் என்று ஆதம் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் பல ஆண்டுகளாக எவ்வளவோ தௌபா செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தௌபாவை, இந்த ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா என்று கேட்டு அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் முஹர்ரம் மாதம் ஆஷூராவுடைய நாளாக இருக்கிறது. அப்ப அந்த நாளில் நாம் நம்முடைய வாழ்க்கையில சின்ன தவறுகள் செய்தால், யா அல்லாஹ், நான் தெரியாம ஏதோ சின்ன தவறு செஞ்சு அப்படி கேட்க கூடாது. இறைவா, நான் அநியாயம் செய்து விட்டேன். அல்லாஹ்விடத்திலே சரணடைய வேண்டும். மனிதர்களிடத்திலே வேண்டாலும் பூசிக்கொண்டு நாம் பேசலாம். இறைவனிடத்திலே பேசுகின்ற பொழுது, இறைவா, நான் அநியாயம் செய்து விட்டேன், இந்த அநியாயத்திற்கு நிவாரணம் நீதான், என்னை மன்னிக்க வேண்டும், நீ மன்னிக்காவிட்டால் யார் மன்னிப்பது என்று ஒவ்வொரு மனிதர்களும் கேட்பதற்கு சிறந்த நாள் ஆஷூரா நாள். அப்ப ஆதம் நபி பல நேரங்களில் தௌபா கேட்டாங்க, தௌபா ஏற்றுக்கொள்ள. அப்ப இந்த நாள் ஆஷூரா தினத்தில் முஹர்ரம் பிறை 10 அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது மட்டுமா, இப்ராஹிம் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன செய்தார்? தந்தையிடத்திலேயே போர் செய்தார்கள், தந்தையிடத்திலே எதிர்வாதம் பண்ணினார்கள். அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான். அவர்கள் எவ்வளவோ சொன்னார்கள். யாரு? இப்ராஹிம் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தந்தை தன்னின் பக்கம், தன் கொள்கையின் பக்கம் இழுப்பதற்கு எவ்வளவு வழிகளை கையாண்டார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் கடைசி வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான் என்று அந்த முழக்கத்தை தான் அவர்கள் முழங்கிக் கொண்டே இருந்தார்கள்.
எதிரிகளிடத்திலும் என்ன முழங்கினார்கள்? அல்லாஹு சமது, குல்கு அல்லாஹு அஹது, அல்லாஹு சமது என்ற முழக்கங்களை அவர்கள் சொல்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு என்ன சன்மானத்தை எதிரிகள் கொடுத்தார்கள் தெரியுங்களா? நெருப்பு குண்டத்தில் போட்டார்கள். அந்த நெருப்பு குண்டத்தில் போடுகின்ற பொழுது என்ன தெரியும்? நெருப்பில் பட்டால் கை பொசுக்கும். ஆனால் அந்த நெருப்பு குண்டத்தில் போட்டால் மணி அல்ல, ஒரு வினாடியில் போட்ட வினாடியில் சாம்பலாக போய் விடுவார்கள். அவ்வளவு நாட்களாக கொழுந்து விட்டு எரிய விட்டு எரிய விட்டு எரிய விட்டு நெருப்பு கங்குகளாக இருக்கிறது. ஆனால் அந்த நெருப்பு குண்டத்தில் போட்ட உடனேயே எல்லோரும் ஒரு விளங்கி கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள், இப்ராஹிம் நபி சாம்பலாக போய்விட்டார். மறுநாள் வந்து பார்த்துக்கிறார்கள், அழகாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றா, குல்னா யானா ருகூனி பர்தோ வ சலாமா, இப்ராஹிமே இப்ராஹிமே அந்த நெருப்பை இப்ராஹிமுக்கு நீங்கள் சலாமத்தாக ஆக்குங்கள் என்று சொல்லி அந்த இப்ராஹிம் நபியை நெருப்பில் போட்டும் கூட கரிக்காமல் அல்லாஹு தஆலா சலாமத்தாக ஆக்கினானே, அந்த சலாமத்தாக ஆக்கிய நாள் ஆசூரா தினம். இப்படி ஒரு நபிமார்கள் பல நபிமார்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், சோதனைகள், இன்னல்கள், இவைகளிலிருந்து பாதுகாப்பு கிடைத்த நாள் ஆசூரா தினம். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரிந்ததுதான், நினைவுக்கு கொண்டு வருகிறேன். அவர்களுடைய கவுமுகள் ஃபிரௌன் இடத்திலே பல ஆண்டுகளாக அடிமைப்பட்டு இருந்தாங்க. எப்படிங்க? பல ஆண்டுகளாக அடிமைப்பட்டு இருந்தாங்க. ஃபிரௌன் என்ன செஞ்சார்? அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கவுமுகளை நிறைய வேலைகள் கொடுத்து, தொல்லைகள், தொந்தரவுகள் கொடுத்து கொண்டே இருந்தான். தாங்க முடியல அவர்களால். இப்ப நம்ம பார்க்கிறோம், ஒரு கடையில வேலை செய்ய முடியலன்னு வந்துடுறோம். ஆனா அவனுடைய பிடியிலிருந்து வர முடியாமல் சிக்கி தவித்து கொண்டு பல ஆண்டுகளாக இருந்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கவுமுகள். இப்படி இருக்குகின்ற பொழுது அந்த கவுமுகளை அல்லாஹ் தஆலா பாதுகாத்தனால் இந்த ஆசூரா தினம். அது மட்டுமல்ல, கவுமுகளை பாதுகாத்து அந்த ஃபிரௌனை நைல் நதியிலே அல்லாஹ் தஆலா மூழ்கடித்தனால் இந்த ஆசூரா தினம். அப்ப அன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த கவுமுகள் என்ன செஞ்சார்கள்? அவ்வளவு ஆனந்தம் அடைந்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். காரணம், ஃபிரௌன் அவ்வளவு தொந்தரவு, தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தான். அந்த தொல்லைகளிலிருந்து விடுதலை கிடைத்த நாள் ஆசூரா தினம் என்பதை நாம் மறக்க முடியாது. அது மட்டுமா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டார்கள். இன்னைக்கு நாம பார்க்கிறோம், திருமணத்தில் நிக்காஹ்ல ஓதுவாங்க, அல்லாஹும் அல்லிஃபு பைனஹுமா அய்யூப வ ரஹிமா. சில பேர்கள் கூட கேட்பாங்க, என்ன கேட்பாங்க? ஏன் அய்யூபையும் ரஹிமாவையும் ஏன் துவா ஓதணுண்டு? இன்றைக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் உதாரணமாக அந்த ரஹிமா அவர்கள் அமைந்திருக்கிறார்கள். கேட்கிறோம், கேள்வி கேட்கிறோம், ஏன் நிக்காஹ்ல அய்யூபையும் ரஹிமாவையும் ஏன் துவா ஓதுறீங்க? ஆனா அதனோட உள்ள போறது கிடையாது. அப்படி வெளியிலேயே நின்றுட்டு நம்ம வெளியில போயிடுறோம். உள் வாங்குறது கிடையாது, உள்ள போறது கிடையாது. என்ன ஏன் ஓதுறோம்னு சொன்னா, ஒவ்வொரு பெண்களும் கணவனுக்கு எப்படி பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்கு முன் உதாரணம் ரஹிமா அம்மா தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பல ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். உடலிலே புழு எல்லாம் வெளியாகிறது. இப்படிப்பட்ட பல கஷ்டங்கள், சோதனைகள் உள்ளாக்கப்பட்டு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இருக்கின்ற பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மனைவி ரஹிமா அம்மா அவர்கள் எப்படி சுத்தம் செய்வார்கள் தெரியுங்களா? தங்களுடைய நாவால் சுத்தம் செய்வார்கள். அப்ப ஒரு கணவனுக்கு ஏதாவது தொந்தரவு என்று சொன்னால் தூரத்திலேயோ அல்லது சீ என்றோ நாம் சொல்லக்கூடாது. அந்த கணவனை எப்படியெல்லாம் பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாகத்தான் ரஹிமா அம்மா அவர்கள் நாவிலேயே அவர்களை சுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. என்று சொன்னால் அப்படிப்பட்ட அய்யூபு நபிக்கு நோய்வாய் பல ஆண்டுகள் இருந்தார்கள். அந்த அய்யூபு நபிக்கு அந்த நோயிலிருந்து நிவாரணம் கிடைத்த நாள் யௌமு ஆசூரா, ஆசூரா தினமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் என்ன செஞ்சுவாங்க?
குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறேன். என்னிடத்தில் கூட எத்தனை பேர் கேட்டிருக்காங்க, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்ட்டு. இன்றைக்கு குழந்தை பாக்கியம் என்பது நம்மளால் முடியக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அது இறைவன் புறத்திலிருந்து இருக்கிறது. இறைவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தை கொடுக்கிறான், பெண் குழந்தை கொடுக்கிறான். ஆணும் பெண்ணையும் இறைவன் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான். இதுல கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் யார் நாம் கேள்விப்பட்டு எந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ, எப்படிங்க, எந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் சொல்லிவிடுங்கள். அப்ப அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஆசூரா தினத்தன்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தொழுது அல்லாஹ்விடத்தை குழந்தை பாக்கியத்திற்காக கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நான் சொல்லல, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு ذُرِّيَّةً طَيِّبَةً وَقَدْ بَلَغَنِيَ الْكِبَرُ وَامْرَأَتِي عَاقِرٌ. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹுனாலிக தஆ ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் அழைத்தார்கள். என்ன அழைத்தார்கள்? துர்ரியத்தன் தையிபத்தன், இறைவா எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு. கேட்டுட்டு அவங்க நினைக்கிறாங்க, வகது பலகனியல் கிபரு, எனக்குமோ வயசாயிருச்சு. எப்படி, எவ்வளவு வயசாயிருச்சு? 90 வயசாயிருச்சு. இன்னைக்கு 90 வயசானாலே குழந்தை பாக்கியம் வேணும்னு சொன்ன நாம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? கேலி பண்ணுவோம், கிண்டல் பண்ணுவோம். அப்போ சொல்றாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க, வக்கது பலகனியல் கிபரு, எனக்கு 90 வயசாயிடுச்சு. அது மட்டுமல்ல, வக்கது பலகனியல் கிபரு ஆக்கிபத், அதாவது என்னுடைய மனைவியோ மலடியாக ஆகிவிட்டார்கள். ஆனாலும் நான் வயதானவனாக ஆகிவிட்டேன், என்னுடைய மனைவி மலடியாக ஆகிவிட்டார்கள். இது உலக ரீதியாக குழந்தை பிறப்பதற்கு சாத்தியம் இல்லை, உலக ரீதியாக. ஆனால் இறைவா உன்னால் முடியும். எப்படிங்க? எனக்கு வயதாகிவிட்டாலும் என் மனைவி மலடியாகிவிட்டாலும் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு உனக்கு முடியும். உன்னிடத்தில் ஆற்றல் இருக்கிறது, அதற்குரிய சக்தி உன்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டார்களே, அந்த துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு குழந்தையை கொடுத்த நாள் இந்த யௌமு ஆசூரா தினமாக இருக்கிறது. அப்ப ஆசூரா தினத்திலே அவர்களுக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். அப்ப அதே போல எந்த தம்பதிகள் குழந்தை பாக்கியம் இல்லை என்று தவிக்கின்றார்களோ அவர்கள் கவலைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். வரக்கூடிய ஆசூரா தினத்திலே தொழுகுங்கள், அல்லாஹ்விடத்தில் இருக்கரம் ஏந்துங்கள். ஜக்கரியா நபிக்கு இறைவா குழந்தை பாக்கியத்தை தரலையா? அதே போன்று என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது தவறுகள் இடம்பெற்றிருந்தாலும் அதை நீ மன்னித்திடுவாயாக. நீ பார்த்து மன்னிக்காவிட்டால் யார் மன்னிப்பது என்று கேட்டு அல்லாஹ்விடத்திலே குழந்தை பாக்கியத்திற்காக அழுது அழுது நீங்கள் கேட்டு பாருங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நிச்சயமாக கொடுப்பான். அப்ப நம்ம இப்படி எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அந்த சோதனைகள், கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள் இவைகளிலிருந்து நீக்கப்பட்ட நாள், இவைகளிலிருந்து விடுதலை கிடைத்த நாள் யௌமு ஆசூரா. அப்படிப்பட்ட ஒரு நபிமாருக்கு அல்ல, பல நபிமார்களுடைய துன்பங்கள், துயரங்கள், நோய்கள். அப்ப யாராவது நோய்வாய் பெற்றிருந்தால் என்னங்க, டாக்டர் பயமுறுத்தி இருப்பாங்க, உனக்கு அந்த நோய் நீங்காது, சரியாகாது, இனிமேல் வாழ்நாள் முழுக்க அந்த நோய் இருக்கத்தான் செய்யும் என்றெல்லாம் பயப்பட தட்டி இருப்பார்கள். ஆனால் டாக்டர்களுக்கெல்லாம் டாக்டராக இருக்கக்கூடிய இறைவன் பெரிய டாக்டர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த இறைவனிடத்திலே இரு கரம் ஏந்தி, இறைவா அந்த ஆசூரா தினத்தன்று நீங்கள் கேளுங்கள், எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோயை நீக்குவாயாக. நோயை கொடுத்தது நீதான். நோயை நீக்குவதற்கு மருத்துவர்களால், உலகத்திலே இருக்கக்கூடிய மருத்துவர்களால் முடியாமல் இருக்கலாம். ஆனால் இறைவா உன்னால் முடியும் என்று யார் ஆசூரா தினத்தன்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு அய்யூபு நபிக்கு ஏற்பட்ட அந்த நோயை நீக்கியதை போல
அல்லாஹு தஆலா அந்த ஆசூரா தினத்தன்று நீக்குகிறான். இப்படி நான் பார்க்கின்ற பொழுது இந்த ஆசூரா தினத்தன்று நிறைய செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது. அதிலே முதன்மையான அமல் இருக்கிறது, அதாவது நோன்பு வைப்பது இருக்கிறது. அது சுன்னத்தாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆரம்ப காலகட்டத்திலே நோன்பு, ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு ஆசூரா நோன்பு கடமையாக்கப்பட்டது. எப்படிங்க? ரமலானுடைய நோன்பு இப்பொழுது நமக்கு கடமை. ஆனா இந்த ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு ஆசூரா நோன்பு கடமை, கட்டாயம் நோன்பு நோக்க வேண்டும். எப்ப ரமலானுடைய நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டதோ அப்ப நமக்கு சலுகை வந்துருச்சு. அப்ப இந்த ஆசூரா நோன்பு சுன்னத்தாக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அதாவது சூமுல் அம்பியா, எல்லா நபிமார்களும் ஆசூரா நோன்பு வச்சிருக்காங்க. எப்படிங்க? எல்லா நபிமார்களும் ஆசூரா நோன்பு வச்சிருக்காங்க. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சூமு அன்தும், யார் ஆசூரா தினத்தை பெற்றுக் கொள்கிறீர்களோ தவற விட்டு விடாதீர்கள், நழுவ விட்டாதீர்கள். சூமு, நோன்பு வையுங்கள். அன்தும், நீங்கள் நோன்பு வைங்க. இது யார் சொல்றா? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப ஆசூரா தினத்தன்று நோன்பு வைத்தால் ஒரு வருஷத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அன்பிற்கு உரித்தானவர்களே, அந்த ஆசூரா தினத்தை சாதா சீதா தினமாக கழித்து விடாதீர்கள். பல நபிமார்களுக்கெல்லாம் வெற்றி கிடைத்த நாள். அது மட்டுமல்ல, அந்த தினத்திலே நோன்பு வைக்கின்ற பொழுது ஒரு வருஷத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல, ஒரு வருஷத்திலே நோன்பு நோற்றால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அந்த நோன்பு ஒரு வருஷம் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் அந்த நோன்பு காரணமாக அமைகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிவிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த நாளில் நிறைய அமல்களா நீங்கள் ஈடுபடுங்கள். எப்படிங்க? அல்லாஹும்ம ஐனா, அதாவது நீங்கள் அந்த, அதாவது இந்த முஹர்ரம் 10 அதிகமான அமல்கள் செய்யுங்கள். எப்படி என்று சொன்னால், அதாவது நோயாளியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நோயாளிகளை போய் சந்திங்கள். யார் ஆசூரா தினத்தன்று நோயாளியை சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு ஷஹீதுடைய நன்மை. அந்த தினத்தன்று உங்களுடைய நாளிலே எப்படி அதிகமான வார்த்தை வர வேண்டும் என்று சொன்னால், ஹஸ்புன் அல்லாஹு நேமல் வக்கீல், நேமல் மௌலா, நேமன் நசீர் என்பது வர வேண்டும். அதல்லாமல் அல்லாஹு அஹது, அல்லாஹு அஹது என்ற வார்த்தைகள் அதிகமாக வர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு மீண்டும் மீண்டும் சஹாபா பெருமக்களுக்கு வலியுறுத்தி காட்டுகிறார்கள். இரவிலே நோன்பு நோருங்கள், அமல் செய்யுங்கள், பகலிலே திக்ர்கள் போன்ற நன்மையான காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக அந்த வருஷம் முழுவதும் நல்ல விதமாக அமைவதற்கு, நோய் நொடிகளில் நீங்கள் அகப்பட்டிருந்தால், கடன் தொல்லைகளில் நீங்கள் அகப்பட்டிருந்தால், மன உளைச்சலில் நீங்கள் அகப்பட்டிருந்தால் கவலைப்படாதீர்கள், வருத்தப்படாதீர்கள். நபிமார்களுக்கெல்லாம் நீக்கிய நான், அல்லாஹ் சொல்வதை நபிகள் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நபிமார்களுக்கெல்லாம் நீக்கிய நான், நீங்கள் என்னிடத்தில் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா வரக்கூடிய அந்த ஆசூரா தினத்திலே நோன்பு நோற்று அந்த நாளிலே என்னென்ன அமல் செய்தால் இறைவன் நேசிப்பானோ, என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்ய சொல்லி பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறார்களோ அப்படியெல்லாம் அமல் செய்து அந்த புனிதமான நாளை புனிதமாக ஆக்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அத்தனை பேர்களுக்கும் நசீபாக்கி தந்தரு புரிவானாக. வாஹிர் தவால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.